அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குடும்பங்கள் என்று வருகின்ற நேரங்களில் 1000 தப்புக்கள், தவறுகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள் என அனைத்தும் இருக்கத்தான் செய்யும். அதற்காக வேண்டி குடும்பங்களை ஒதுக்கி தள்ளி அப்புறப்படுத்துவதில் எந்த விதமான பயனும் இல்லை. குடும்பங்களில் ஏற்படக்கூடிய தப்புக்கள், தவறுகள் அனைத்தையும் மன்னிக்க, மறைக்க பழக வேண்டும். ஆனால் ஒன்று, குடும்பங்களில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், குடும்பங்களை சரியான முறையில் வழிநடத்தக்கூடியவர்கள் மிக சிந்தனையுள்ளவர்களாகவும் பொறுமையுள்ளவர்களாகவும் அனைத்தையும் பொறுத்து சமாளித்து பிரச்சினைகள் வருகின்ற நேரத்தில் அந்த பிரச்சினைகளை எப்படி சரி செய்ய முடியுமோ அந்த விதத்தில் சரி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். குடும்பங்களிலே இருக்கக்கூடிய மூத்தவர்கள், குடும்பங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் மிகச்சிறந்த சிந்தனையுள்ளவர்களாகவும் பொறுமையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அவர்கள் எடுக்கும் முடிவுகளில் தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இன்று சிதைந்து சின்ன பின்னமாகி இருப்பதையும் நாங்கள் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பங்களினுடைய பெருமதியை பற்றி பின்னால் வரக்கூடிய ஹதீஸிலே கூறி காட்டினார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் இரு கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மன் சர்ரஹு, யார் ஆசைப்படுகிறாரோ, ஐ யுபுசத்த லஹு ஃபி ரிஸ்கிஹி, தன்னுடைய ரிஸ்கிலே பொருளாதாரத்திலே அபிவிருத்தி வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ, தனக்கு நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ, அவர் தன்னுடைய சொந்த பந்தங்களுடன் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்றார்கள் இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இன்று மனிதர்களினுடைய ஆயுட்காலங்கள் குறைந்து கொண்டு செல்வதற்கும் இதுதான் காரணமோ என்பதை தேடித்தான் பார்க்க வேண்டும். இன்று முன்னைய காலங்களில் இருப்பது போன்று அல்லாமல் குடும்பங்களினுடைய உறவுகள் இன்று துண்டிக்கப்பட்டு ஏனோ தானோ என்றுதான் குடும்பங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். முன்னைய காலத்தில் இருந்த குடும்ப ஒத்துமைகள், உறவுகள் இன்று அறுக்கப்பட்டு ஏதோ குடும்பங்கள் என்ற பெயருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு பின்பாவது குடும்பங்களை சேர்ந்து வாழ்ந்து கொள்வோம்.